வணக்கம் அன்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். நம்ம வீட்டிலலாம் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு மாடி மேலே மாடி கட்டி பிள்ளைகளுக்கு எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் ஆகிவிட்டு சென்ற பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியூரில் இருக்கக்கூடிய பணியாற்றுகிற அல்லது குடும்பத்தோடு வசிக்கின்ற ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஒரு லீவ் விட்டாச்சு அப்படின்னு சொன்னால் எங்கே போயிட்டு வருவோன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அப்பா தான் அந்த வீட்டை ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கி கட்டி எல்லாம் பண்ணியிருப்பார். ஆனால் அதுக்கு பேர் அம்மா வீடு. அதே போல் திருமணமான ஆண்களும் சரி பெண்களும் சரி, மாமனார் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்ல மாட்டாங்க, மாமியார் வீட்டுக்கு போகிறேன்னு தான் சொல்லுவாங்க. அங்கேயும் அதே கதை தான் இல்லையா? அந்த அப்பா தான், மாமனார் தான் எல்லாத்தையும் கட்டியிருப்பார், செவ்வாய்ச்சி கொடுத்துருப்பாரு. ஆனால் அதுக்கு பேர் அம்மா வீடு, மாமியார் வீடு. ஏன் இந்த முரண்பாடு? யோசிச்சு பார்த்தேன். அப்பா எல்லாமே செலவு பண்ணி சம்பாரித்து கஷ்டப்பட்டு அவருடைய உழைப்பெல்லாம் கொட்டியிருந்தா கூட அந்த வீட்டுக்கு அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அம்மா தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். ஒரு பழைய திரைப்பட பாடல் இருக்குல்லையா, எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். நல்ல அருமையான பாடல், நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடித்த பாடல் தான். சேர்த்த பணத்தை சிக்கனமா, செலவு பண்ண பக்குவமா, அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய திரைப்பட பாடல் இருக்கு. அப்போ அம்மானா எல்லாத்தையும் ஆதாரம் பண்ணி சேதாரம் இல்லாமல் காப்பாற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு உண்மை அம்மா கிட்ட இருக்கு இல்லையா? அதனால தான் அந்த வீடு அம்மா இருந்தால் தான் அது வீடு. அம்மா இல்லைன்னா அது வீடே இல்லை அப்படிங்கிற ஒரு லாஜிக்கே இருக்கும். இன்னைக்கு ஒரு மரணத்துக்கு போயிருந்தேன். ஒரு அம்மாவுடைய மரணம் தான், 4 பிள்ளைகளுடைய அம்மா. அந்த அம்மாவுடைய மரணத்திற்கு அவ்வளோ ஒரு கூட்டம் வந்துருந்துச்சு. பலரும் அந்த அம்மாவை பற்றி பேசினாங்க. எல்லோரும் வந்தால் வாய் நிறைய வாங்கன்னு கூப்பிட்டு எல்லோரையும் உபசரித்து எல்லோருக்கும் மகிழ்ச்சியான வார்த்தைகளை சொல்லி, நெகட்டிவாக அவங்க வாயிலேருந்து எதுவுமே வந்தது இல்லையா? ரொம்ப அருமையாக பேசி பிள்ளைகளையும் அதே போல் நல்லா வளர்த்து சமுதாயத்திற்கு பலனளிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக, தலைவர்களாக அவர்களை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஒரு தாய், ஒரு அம்மா அந்த வீட்டுக்கு ஆதாரமாக இருக்கிறார்கள், அந்த வீட்டினுடைய மூலாதாரமாகவும் இருக்கிறார்கள். என்னதான் நம்ம ஆண்கள் உழைத்து சேர்த்து எல்லாத்தையும் கட்டி அணைத்தாலும், கட்டி வச்சாலும், அவற்றையெல்லாம் நெறிப்படுத்துவதற்கு ஒரு ஆள் வேணும். அவங்க தான் அம்மா. அந்த அம்மாவுக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், மரியாதை கொடுக்குறோம் அப்படிங்கிறத இந்த வாரத்துலையும் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அம்மா என்றால் எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறதுக்கு நாம் சொல்கிற அதே வார்த்தையே உதாரணமாயிடும். அம்மா வீட்டுக்கு போகிறேன், திருமணமான பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, எங்கே போகிறேன்னா அம்மா வீட்டுக்கு போகிறேன். அப்போ அம்மாவு தான் வீடு. அம்மா இருந்தால்தான் அது வீடு அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் பொழுது அந்த அம்மாவை நாம் எவ்வளவு பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த அளவிற்கு அந்த தாய், அந்த அம்மா அந்த குடும்பத்திற்கு உரியவர்களாக, முக்கியமானவர்களாக, தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்களாக இருக்கும் பொழுது அந்த நிலை ஏற்படும். ஏற்கனவே நான் ஒரு எபிசோடில் சொன்னதை திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு நல்ல மனைவி தன் கணவனை ராஜாவாக்கி தன்னை ராணியாக அழகு பார்க்கிறாள், ஒரு நல்ல மனைவி. ஆனால் கோணல் புத்தி உள்ள ஒரு மனைவி என்ன செய்கிறார் தெரியுமா? தன்னுடைய கணவனை அடிமையாக்கி அடிமையின் மனைவியாக அந்த வீட்டில் வாசம் செய்கிறாள். தன்னை ராணியாக நினைக்கக்கூடிய மனைவி தன்னுடைய கணவனை ராஜாவாக நினைக்கிறாள். அதனால்தான் அது அம்மா வீடாக மாறுகிறது, தன்னுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் அடையாளப்படுத்தப்படுகிறது. எனவே அம்மாவை கொண்டாடுவோம். தியாகம் நிறைந்த அம்மாக்களுக்கு வணக்கம் செலுத்தி அவர்களை வாழ்த்தி போற்றுவோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு சப்ஜா விதை, சப்ஜா அம்மானோடனே எல்லாருக்கும் ஞாபகம் வரும். பொம்பளை பிள்ளைங்களுக்கு தலைமுடியை போட்டு இழுத்து கட்டி அலங்கரித்து அழகு பார்க்கக்கூடிய நிலை தான். இந்த தலை வாரும்போது அம்மாவுக்கும் பெண்களுக்கும் நடக்கிற சண்டை, பெண் பிள்ளைகளுக்கும் நடக்கிற சண்டை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இந்த சப்ஜா விதையை சாப்பிடுங்க, உங்களுடைய தோல், முடி இது ரெண்டும் ஆரோக்கியமாக பேணப்படும். நிறைய
பேருக்கு அந்த தோலுக்கும் முடிக்கும் நிறைய செலவு பண்ணுறோம் இல்லையா. சப்ஜா விதை எளிமையான ஒரு மருந்து. அதை தினமும் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. உங்களுடைய தோல், முடி இரண்டுமே அழகாக பேணப்படும். வாழ்க மகிழ்வுடன்.